ச்சே, இந்த நேரத்துல தான் நான் கன்சீவ் ஆகணுமா? இந்த கரு உருவாகாம இருந்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு ஆபரேஷனே முடிஞ்சிருக்கும். அவரும் நல்லா இருந்திருப்பாரு. ஸ்னேகா, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத, தப்பு. ஸ்னேகா, உன் வயித்துல வளர்றது இந்த வீட்டோட வாரிசு. நீ கர்ப்பமானது நினைச்சு சந்தோஷப்படணும். யாருக்காகவும் வயித்துல வளர்ற இந்த குழந்தையை இழந்துராத. முதல்ல இந்த எண்ணமே தப்பு. பொறுக்க போற குழந்தைய அது பாதிக்கும். இந்த மாதிரி நேரத்துல நெகட்டிவ் தாட் இருக்கக்கூடாது. இங்க பாருமா, வாயும் வயிறுமா இருக்கும்போது இப்படி அபசகுனமா பேசாத. உங்க அப்பா வாழ்ந்து முடிச்சவரு. உன் வயித்துல வளர்ற குழந்தை பிறந்து நல்லபடியா வாழணுமா? அப்பாவுக்கு ஒன்னும் சாகுற வயசு இல்ல. இப்ப அத்தை ஒண்ணு தப்பா சொல்லலையே ஸ்னேகா. குழந்தைக்காக யார வேணாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனா யாருக்காகவும் குழந்தைய விட்டு கொடுக்க முடியாது. ஆமா ஸ்னேகா, உணர்ச்சி வச்சுப்பட்டு வார்த்தையை விடாத. மாமா எப்படி உனக்கு முக்கியமோ அதே மாதிரி குழந்தையும் முக்கியம். ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு கண்டிப்பா திறக்கும். மாமா எப்படியாவது காப்பாத்திடலாம், நீ கவலைப்பட்டு இருக்காத. குழந்தை எப்ப வேணா பெத்துக்கலாங்க. ஆனா அப்பாவோட உயிர் அப்படி இல்ல. இங்க பாரு, பேசினதை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காத. உன் வயிற்றில் வளர்றது என் குழந்தை. மாமாவோட ஆபரேஷன் என் குழந்தை நினைச்சு பேசாத. அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். டேய் விடுறா. அவ அவங்க அப்பாவை காப்பாத்தணுங்கிற எண்ணத்துல ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா. விடுவியா? நீயும் சரிக்கு சமமா பேசி பிரச்சனை வளர்த்துட்டு இருக்கிற. அண்ணே, உனக்கு தெரியாதுண்ணே, கொஞ்ச நாளாவே பேச்சு ஒரு மாதிரியா தான் இருக்கு. அவங்க அப்பா மேல இருக்க பாசத்துல கருவில் இருக்க குழந்தை மேல அக்கறை இல்லாம இருக்கானே. மா, என்னம்மா அது? இங்க பாரு, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்துறதுதான். பட் அதுக்குன்னு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீ சொல்லக்கூடாதுமா. இது கேட்கிற எங்களுக்கே பக்குன்னு இருக்குது. அவன் எப்படி தாங்குவான்? ஸ்னேகா, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. உங்க அப்பாவை காப்பாத்தணும்னு நீ எந்த அளவுக்கு நினைக்கிறியோ அதே அளவுக்கு அக்கறை அவனுக்கும் இருக்கு. இனிமே தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதண்ணா, ப்ளீஸ். ஸ்னேகா, குழந்தைய எப்படி நல்லபடியாக பெற்றுக்கணும் அதை மட்டும் யோசிமா. நீ இப்போ பேசினதை உங்கள் அப்பாவே விரும்ப மாட்டார். இந்த வீட்டு வாரிசை பாரமாக நினைக்காத, ஆண்டவன் கொடுத்த வரமாக நினைக்கணும். குழந்தை வரப்போகிற நல்ல நேரம் உங்கள் அப்பாவுக்கு நிச்சயமாக டோனர் கிடைப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? மாமா, அப்பாவை காப்பாத்துறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு அவரை காப்பாற்ற முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதான்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன் மாமா. இவங்க சம்மதத்தோட ஆபரேஷன் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா அது நடக்காது. இவங்க எல்லாரையும் தாண்டி தான் நான் அப்பாவை காப்பாற்றணும். இந்த வீட்டு வாரிசு நான் வயிற்றுலயே கழிச்சிட்டேன். அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். என்னடி, ஏதோ தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்த? ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்க. உன்னை தானம்மா கேக்குறேன், ஏதாவது பேசு. இந்த கல்யாணம் நடக்காது. என்னடி சொல்ற? எனக்கும் மயிலுக்கும் நிச்சயம் பண்ண கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றேன். அபசகுனமா பேசாத. அம்மா, பெருமாள் ஹாஸ்பிட்டல்ல சொன்னதை கேட்டல்ல? என்ன சொன்னா? நான் விக்ரம கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா மாமாவுக்கு அவரே டோனர் கூட்டிட்டு வரேன்னு சொன்னார்ல. அவன் பேசுறதெல்லாம் நீ நம்புறியா? அவன் காரியம் நடக்கிறதுக்காக அப்படி பேசுறான்.
அவன் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. எனக்கு மாமாவை காப்பாத்த இதை விட்ட வேற வழி இல்லைம்மா. நான் விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னடி மனசுல பெரிய தியாகின்னு நினைப்பா? உன் ஆசையை அழிச்சிட்டு மாமாவை காப்பாத்த போறியா? இது பாரு, அப்படி ஒரு நினைப்பு இருந்தா இந்த நிமிஷமே அதை குழி தோண்டி புதைச்சிரு. மாமாவோட நிலைமை கிரிட்டிக்கலா இருக்குமா? ஆபரேஷன் பண்ணலைன்னா அவரை நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிடுவாரு. அதுக்காக உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்க போறியா? இல்லம்மா, அவர் இன்னும் அவ்வளவு மோசமானவரா தெரியல. தப்பான அப்பாவுக்கு மகனை பிறந்துட்டாரு, அவ்வளவுதான். அவரை கட்டிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் முகத்தை பார்த்து சொல்லு. உன்னால சொல்ல முடியாதுடி. உன் மனசு முழுக்க மயில் இருக்காரு. அவரை தூக்கி எரிஞ்சிட்டு விக்ரம் கூட உன்னால வாழவே முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரிம்மா, நான் முடிவு பண்ணிட்டேன். விக்ரம் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு மாமா உயிர் தான் முக்கியம். அதுக்காக ஒரு ரவுடி வீட்டுக்கு மருமகளா போறியா? விக்ரமும் நல்லவர் தான். சொந்தமா சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சு நடத்துறாரு. எல்லாத்துக்கும் மேல என் மேல உயிரையை வச்சிருக்காரு. ஏய், இன்னொருத்தர் மேல விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சும் உன்னை டார்ச்சர் பண்ணியே பணிய வைக்கணும்னு பாக்குறான். அவனை போய் நல்லவங்கிற? நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா மாமாவுக்கு ஆபரேஷன் பண்ண பெருமாள் விட மாட்டாரு. மாமாவை காப்பாத்துறதுக்கு இதுதான் வழி. இது பாரு, இது மட்டும் உங்க மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? மாமாவுக்கு ஏன் தெரியணும்? ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம். ஏய், மயில்வாகனன் என்ன நினைப்பாரு? அவர் மேல உயிரே வச்சிருக்காருடி. மாமா உயிரை பணைய வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியாமா? தப்பு பண்ணிட்டேன்னு காலம் புறாதிக மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். என்னால நிம்மதியா வாழ முடியாது. அதுக்கு பதிலா நான் மயில பிரிஞ்சிடறது தான் நல்லது. ஐயோ, அது மட்டும் இல்ல, கொடைக்கானல் விஷயத்துல ஐஸ்வர்யா எப்படியும் நான் நிம்மதியா இருக்க விட மாட்டா. மயில விட்டு நான் விலகிட்டா அவ ஆசையும் நிறைவேறிடும். எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். வேணாண்டி. உன் மேல உயிரியை வச்சிருக்கிற மயிலோட நிலைமையை யோசிச்சு பாரு. மயில் கிட்ட நான் பேசுறேன். நான் சொன்ன அவர் புரிஞ்சுக்குவாரு. மாமாவுக்காக நாங்க 2 பேரும் பிரிஞ்சுதான் ஆகணும். மனசை மாத்திக்கிட்டு விக்ரம கல்யாணம் பண்ணிட்டு உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா? அம்மா, சொன்னா புரிஞ்சுக்கோ. என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல மாமா உயிரை காப்பாத்தி ஆகணும். இத பாரு, நீ பண்றது எனக்கு சரியா ஒண்ணும் படல. சரி, நான் விக்ரம கல்யாணம் பண்ணிக்கல. மாமா உயிரை எப்படி காப்பாத்த போறேன்? இதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவு எடுத்திருக்கிறேன். மாமா உயிரை காப்பாத்துறதுக்காக கசப்பான மருந்து குடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மருந்துன்னு நினைச்சுக்கிட்டு நீ விஷத்தை குடிக்க போறியேன்னு பயமா இருக்குடி. நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்லைம்மா. என் வாழ்க்கையை என்னால் அமைச்சிக்க முடியும். தயவு செஞ்சு என்னை தடுக்காத. உனக்கு உன் அண்ணன் முக்கியம், ஸ்னேகா அக்காவுக்கு அவங்க அப்பா முக்கியம், எனக்கு என் மாமா முக்கியமா? நம்ம 3 பேருக்குமே உயிரா இருக்கிற மாமாவை காப்பாத்துறதுக்காக நான் எடுக்கிற இந்த முடிவு தப்பா இருக்காது. இல்லடி, மா ப்ளீஸ், இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றத கேளு. ஆபரேஷன் நடக்கலைன்னா மாமாவை காப்பாற்ற முடியாம போயிடும். உனக்கு மாமா வேணும்னா இதுக்கு நீ சம்மதிச்சுதான் ஆகணும். ஏய், உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். சுஷ்மா, வாங்கக்கா. ராஜி எங்க? அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. நீ எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாக்கா, அப்படியே கொஞ்சம் கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாம். சரி, போயிட்டு வா. ஆமா, நீங்க தனியா என்ன பண்ண போறீங்க? நீங்களும் என் கூட வரலாமே. இல்ல, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நீ போயிட்டு வா, நான் வீட்லயே இருக்கேன். அப்ப நீங்க வரலையா? ஆமா, நீ போயிட்டு வா. சரி, ஓகே. சரி, நீ கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துரு. 2 பேரும் அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சரி. அக்கா,
நான் வரதுக்கு லேட் ஆச்சுன்னா நீங்க டோரை லாக் பண்ணிட்டு போயிடுங்க. நான் டைரக்டா ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன். கீ என்கிட்ட தான் இருக்கு. ஓகே? பாய்க்கா. பாய். வாங்க மேடம், நீங்கள் வருவீங்கன்னு ஐயா சொன்னார். உள்ளே வாங்க. உட்காருங்க மேடம். முதலாளி எங்க? ஐயா வேலையாக இருக்காரு, இப்போ வந்துடுவார். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? டீ, காஃபி இல்லை கூல்ட்ரிங்க்? எதுவும் வேண்டாம். முறையாக வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எதுவும் சாப்பிடலன்னா ஐயா கோவச்சுக்குவார். பரவாயில்ல, எதுவும் வேண்டாம்னு சொல்கிறேன்ல. சரிங்க. வணக்கம் சம்பந்தி, கொஞ்சம் வேலையாக இருந்தேன், காக்க வச்சுட்டேன், மன்னிச்சிருங்க. உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. முத வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிட்டு தான் போகணும். சொல்லுங்க சார். பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். ஒர்க் முடிச்சு I'll get back to you. ஓகே ஆண்டி வாங்க. எப்போ வந்தீங்க? இப்போதான். எப்படி இருக்கீங்க ஆண்டி? நல்லா இருக்கேன். அப்பா பேசிட்டீங்களா? இப்போ தானப்பா வந்திருக்காங்க, இனிமேல் தான் பேசுவாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பா கிட்ட பேசணும்னு சொன்னதும் எனக்கு கையை ஓடல, கால் ஓடல. விக்ரமா, வந்ததுலேருந்து நாம தான் பேசிகிட்டு இருக்கோம், சம்பந்தி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்களே. அப்பா கேட்குறாருல்ல, சொல்லுங்க ஆண்டி, என்ன விஷயம்? இல்லை, நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்போ ஒன்று சொன்னீங்க. நான் நிறைய சொல்லுவேன், என்ன சொன்னேன்னு சொல்லுங்க. என் பொண்ணை உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சா என் அண்ணனுக்கு கிட்னி கொடுக்க ஆள் கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், அது இப்போவும் தான் சொல்கிறேன். உங்கள் பொண்ணுக்கு என் பையனை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லுங்க, அடுத்த நாளே ஆப்ரேஷனுக்கு ஆள் நான் தரேன். முடியுமா உங்களால? இந்த பெருமாள் சொல்கிறத கண்டிப்பாக செய்வான், முடியாதுங்கிறது அவன் அகராதியிலே கிடையாது. என் அண்ணனை காப்பாற்றி கொடுத்துட்டா என் பொண்ணை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முழு சம்மதம். உங்களுக்கு சம்மதம். உங்க பொண்ணு என்ன சொல்லுது?
பேசி அனுப்பி வச்சதே அவதா. எஸ் எஸ் தேங்க்ஸுங்க அப்பா. தேங்க்ஸ்ப்பா. பாருங்க என் புள்ள எவ்வளோ சந்தோஷமா இருக்கான்னு. இவன் இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லை. உங்க பொண்ணை அவன் அவ்வளோ லவ் பண்றான். கல்யாணத்தை எப்பப்பா வச்சுக்கலாம்? சம்மந்தம் சொல்லிட்டா அடுத்த முகூர்த்தத்திலே வச்சிருவோம். அடுத்த முகூர்த்தமா? இல்ல, முதல்ல ஆபரேஷன், அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாமே. மகனே, சம்மந்தி நம்பல கிட்னி கொடுக்கறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆள் அனுப்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் பண்ணுவோம். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிடுவோம். என்ன சம்மந்தி, சம்மதம் தானே? சரிங்க. சுஷ்மா வேற ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, வேற எதுவும் சொல்லல. அவங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமா? தப்பா நினச்சிக்காதீங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இல்ல, நான் சொல்லிக்கிறேன். அப்போ அந்த மைல் அது சுஷ்மா அவர்கிட்ட பேசிடுறேன்னு சொன்னா. எஸ் யா, அவர்கிட்ட சுஷ்மா பேசிடுறேன்னு சொன்னா. எஸ். மகனே, அத்தையை சாப்பிட வச்சேன். ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. ஆப்ரேஷனுக்கு ஆள் ரெடியானதும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க. அது நாளைக்கே வர வச்சிருவோம். சரிங்க, நான் கிளம்புறேன். சம்மந்தி, ஆ, உங்க வார்த்தைகளை நான் நம்புறேன். போயிட்டு வாங்க. அப்பா, கிட்னி டொனேட் பண்ண ஆளும் கிடைப்பாங்களாப்பா? உனக்கு சுஷ்மா வேணும்ல? ஆமாப்பா. அப்பா அவனுக்கு கிட்னி கிடைச்ச மாதிரி தான். எப்படிப்பா? உங்க அப்பா சொன்னதை செய்வான். கேட்டது கொண்டு வந்தியா? ஹலோ, கொண்டு வந்தியா? நான் சொன்னபடி நடந்துப்பேன், அதே மாதிரி நீயும் சொன்னபடி நடந்துக்கோ. டாக்குமெண்ட் எங்க? தரேன். ஆனா நான் டாக்குமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அபார்ஷன் பண்ண விஷயம் வீட்டில் சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அக்கா சொன்னபடி நடந்துப்பாங்க. உன்னால என்னோட அப்பா ஆபரேஷனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. டாக்குமெண்ட் எங்க? டாக்குமெண்ட் கொடுத்துட்டா ஹாஸ்பிட்டல் உன் கைக்கு வந்துட்ட மாதிரி. அதுல என்ன சந்தேகம்? தாய் பத்திரத்தை அழிச்சிட்டா என் கையில இருக்க டாக்குமெண்ட்டை வச்சு ஹாஸ்பிட்டலை நான் டேக் ஓவர் பண்ணிடுவேன். அப்பாவோட ஆபரேஷன் முடியற வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பக்கமே நீ வரக்கூடாது. நான் பேச்சு பார மாட்டேன். டிரான்ஸ்பிளான்டேஷன் முடிகிற வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைய மாட்டேன். டாக்குமெண்ட்
கிளம்பலாமா? ம். ஒரு நிமிஷம். அப்பாவோட உயிரை விட இந்த உயிர் எனக்கு முக்கியம் இல்லை. ஆனா ஆபரேஷனுக்கு உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சொன்னபடி நீ நடந்துக்க, நான் நடந்துக்குவேன். தயா, போலாம். உங்க அப்பனுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் எங்க கைக்கு வந்துடும். நாங்க வரும்போது உங்க குடும்பத்தை சேர்ந்த எவனும் உள்ள இருக்கக்கூடாது. என்ன? போலாம். ம். என்ன மன்னிச்சிருமா. அப்பாவை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. சக்கரை, சொல்லுங்க சக்கரை. எங்கே இருக்கீங்க? என்ன விஷயம்? இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கிளம்பி வாங்க.